ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி கோயில் இருக்குது. திருப்பதி சேர்ந்த கோயில் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். ஏன்னா நிறைய திருப்பதி கோயில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள திருப்பதி கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது. அந்த மலை மேலே தான் வந்து இருக்குது. ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. அந்த மலையில் தான் வந்து இருக்குது. அங்கே வந்து போய் இன்னும் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய கோயில், ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் போயிருந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு நாங்கள் போயிருந்தோம். போனோடனே பெருமாளை வந்து சேர்த்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கெலாம் வந்து சடாரி தீர்த்தம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பைசா கொடுத்து உள்ளே போயிருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி வெளியில் அப்படி நம்ம பார்த்துட்டு போனோம். போகும்போது வந்து கூட்டம்லாம் வந்து கிடையாது. நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்கிங், கார் நிறுத்தத்துக்கு, ஸ்கூட்டர் நிறுத்தத்துக்குன்னு பெரிய பெரிய இடங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய இடமா இருக்குது. சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோ அலவுடு. உள்ளே மட்டும்தான் பெருமாள் எடுக்க முடியாது. மற்றபடி சுற்றி வர நிறைய வச்சுருக்காங்க. செடிகள், கொடிகள், பெருமாள். அப்புறம் வாசலில் பெரிய திருமணம்லாம் வந்து வச்சுருக்காங்க. லைட் போடுவாங்க போல் ராத்திரிக்கு நேரம். அங்கெல்லாம் நீங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் ஃபோட்டோ வீடியோ இங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அதேமாதிரி மதியம் வந்து டெய்லியே சாப்பாடு உண்டாம். நாங்கள் போன நேரம் 12:30 மணி. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. கரெக்டாக நாங்கள் போகும் சாப்பாடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் லைனுக்கு நின்றாங்க. சரி பிரசாதம் தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சோம். இல்லை அங்கே மண்டபத்துக்கு விடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் 1 மணிக்கு மழை வேறு பெஞ்சிச்சு. அப்புறம் ஓடி போய் உரமாக வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மழை நின்னவுடனே அதுக்கு நேரப்பே வந்து எல்லார் கையிலையும் ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, டோக்கன் கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு நேராக மண்டபத்துக்கு போனேன்னா அங்கே வரிசையாக கையில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சாதம், அப்பளம், வடை, குழம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெஜிடபிள் சாதம், தொட்டுக்க தக்காளி எல்லாமே கொடுக்காங்க. வெளியில் வந்து வேறு வச்சுருக்காங்க மோர். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெளியிலேயும் வந்து வாங்கிக்கலாம். நல்ல வயர் நிறைய டெய்லியே மதியம் சாப்பாடு உண்டா. அவங்க சொன்னாங்க டெய்லியே 1:30க்கு வந்தீங்கன்னா மதியம் நாங்களாம் இங்கே வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே 2 கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு போனோம். டைம் ஆகிடுச்சு. லைனில் நின்று சாப்பிட்டு கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு மிச்ச கோயிலெலாம் அடைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட் நாள். நாங்கள் வந்து கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இதில் போனோம். கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நேராக வந்து மெட்ரோவில் போய்ட்டு மெட்ரோவில் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் இன்னொரு கோயில் இருக்குன்னா இன்னொரு நாள் வந்து அதே இடம் தான் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து போனோம். டெல்லி இது ஹைதராபாத்லேருந்து ஏகப்பட்ட கோயில் வந்து பார்த்தாச்சு. தீபாவளி அன்றைக்கி ஒரு 4-5 கோயில் நான் கூட போஸ்ட் போட்டிருக்கேன். தீபாவளி அன்றைக்கி ஒரு 5-6 கோயில் பார்த்தோம். அப்புறம் இந்த கோயில் வந்து பார்த்தோம். அப்புறம் மறுநாள் போய் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது, ஜெகநாதர் ஆலயம். அந்த இதுக்கு இன்னொரு நாள் அதே மெட்ரோவில் போட்டு அங்கேயும் வந்து பார்த்தாச்சு. இப்படி எத்தனை கோயில்களும் பாருங்கள். மழை ஃபுல்லாகவே டெய்லி மழை தான். அங்கே போனால் மழை பெஞ்சிடுச்சு. லைனில் நின்றுக்கிட்டு இருந்தோம். மழை பெஞ்சிடுச்சோடனே ஓடி போய் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தோம். முடிஞ்சு மறுபடியும் லைனில் நின்று போனோம். அது போக பிரசாதம் வேறு தராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் மறுபடியும் இங்கே ஃபோட்டோலாம் எடுத்தோம். மறுபடியும் சக்கரை பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். அதனால் எப்போவுமே கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு கவர் வந்து கையில் எடுத்துகிட்டு போங்க. இல்லை மைசூர் பாகு வேறு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாட்டில் மைசூர் பாகு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டோம். உனக்கு கூட ஒன்று கொடுத்தாங்க. அது எப்போ கோவிலுக்கு போனாலும் கூட வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பிரசாதம் கூட கொண்டு வந்திருப்பேன் பொண்ணுக்கு. கூட அதை வாங்கி கொண்டு வரத்துக்கு கேரி பேக் இல்லை. எப்போ போனாலும் கையில் ஒரு பை வச்சுக்கோங்க. அதுமாதிரி பிரசாதம் குங்குமம் விபூதி கொண்டு வரதுக்கு ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அதே வச்சுருந்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா சக்கரை பொங்கல் 2 3 இருந்தது, நம்மளோடதை கூட சாப்பிடாம உள்ளே நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதனால் எங்கிட்ட வந்து பை இல்லை. நம்ம வந்து எப்போ கோயிலுக்கு போனாலும் கொண்டு வாங்க. ஒரே மழை, டெய்லி மழை தான். இருந்தாலும் இந்த மலையில் வந்து சுற்றி எல்லா இடமும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். மலை ஒரே மழை தான். கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம். பிரசாதத்துக்கு தான் நிற்கிறாங்க. அன்னதானத்துக்கு கூட்டம். மழை இன்னொன்று எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. அன்னதானத்துக்குள்ள கூட்டம் தான் பாருங்கள். மழை பெஞ்சதுனால எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே வாங்கிட்டு இங்கே தான் சாப்பாடு, இந்த மண்டபத்துக்குள்ளே தான் போய் சாப்பாடு வாங்கணும். ஆனால் மண்டபத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிடக்கூடாது. மண்டபத்துக்குள்ளே நிற்கிற வரிசை இது. உள்ளே போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கையில் தராங்க. வாங்கிட்டு வெளியில் வந்துடுறோம். வெளியில் வந்து இங்கே பாருங்கள், மண்டபத்தில் தான் வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ அலோடு கிடையாது. நல்ல ஒரு கூட்டம்.
எல்லாமே வந்து கொடுத்தாங்க. எல்லாருமே டெய்லி சாப்பிடுவாங்க போல் கரெக்டாக வந்து. ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நாங்களும் இந்த சாதம், குழம்பு, வடை, மைசூர் பாகு, அப்பளம் இவ்வளவும் கொடுத்தாங்க. மலையில் பாருங்கள், மலையில் வெளியில் வந்து அப்படியே உட்காந்து தான் நீங்கள் சாப்பிடணும். இப்போ பாருங்கள், இங்கேயே வச்சுருக்காங்க. இப்போ வேணும்னா கூட கொஞ்சம் சாதம் வேணும்னா இங்கே வெளியிலே வச்சுருக்காங்க. மண்டபத்துக்குள்ளே போக வேண்டாம். சாதம், மோர் எல்லாமே வச்சுருக்காங்க. குழம்பு எக்ஸ்ட்ரா வேணும் உங்களுக்கு, சாதம் வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம். மோர் வேணும்னா எக்ஸ்ட்ரா இங்கேயே வாங்கிக்கலாம். எல்லா வசதியும் இருக்குது. பக்கத்துலேயே குடி தண்ணி வச்சுருக்காங்க. பிள்ளையார் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில். அவரை சுற்றி வந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோ வீடியோ தான். அங்கே உள்ளவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஃபோட்டோ வீடியோ அலவுடுன்னா கேட்கவே வேண்டாம். ஃபோட்டோ வீடியோ தான் ஃபுல்லாகவே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. பிள்ளையார், இங்கே பிள்ளையாருக்கு வந்து திருமம் போட்டு வச்சுருக்காங்க. கோயில் வாசல்லே இந்த பக்கம் வச்சுருக்காங்க, உள்ளுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க. பிள்ளையாருக்கு திருமம் போட்டு வச்சுருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் வழுக்கு 2-3 தடவை வந்து கால் எனக்கு வலிக்கிடுச்சு அப்படியே. ஏன்னா மழை பெஞ்சதுனால சடக்குன்னு வந்து கால் வலிக்கிடுச்சு. 2-3 தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் வலிக்கிடுச்சு அப்படியே. என்னால் வேகமாக வர முடியாது, மெதுவாக தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தான் நான் வரேன். அப்படி ஒரு கால் வலிக்கிடுச்சு எனக்கு. ஆனால் மழை பெஞ்சதுனால இந்த கோலங்கள்லாம் பெயிண்டில் காலை வச்சுன்னா சடக்குன்னு வலுக்குது. கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது. வாசலில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கதவை பூட்டிடுவாங்க, டைம் ஆகிடுச்சுன்னா இப்போ வாசலில் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்துருந்தோங்க. பாருங்கள், பார்க்கிங்க்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு இங்கே பெரிய கோயில், ரொம்ப சூப்பராக இருக்குது. தொடர்ந்து இங்கே பார்த்துட்டே வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது. வெளியிலேயே வந்து உட்காரத்துக்கு எல்லாமே இடம் வச்சுருக்காங்க. இப்போ அங்கே எதிர்க்க வந்து பெருசாக தெரியுது, அது வந்து ராத்திரி நேரத்தில் லைட் போடுவாங்க. திருமண் சங்கு சக்கரம் வந்து இப்போ பாருங்கள், பெருசாக திருமண் சங்கு சக்கரம் வச்சுருக்காங்க. நைட்டில் தெரியும். எதிர்க்க ஆஞ்சநேயர் இருக்கார். சைடில் வந்து விளக்கெல்லாம் வச்சு அதையே நீங்கள் வாசல்லேருந்து வீடியோ ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வாசல் பக்கம் இந்த பகுதியும் வெளியில் போகலாம். இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷர்தாம் கோயிலெலாம் இருக்குது, ஆனால் நாங்கள் பார்க்கல. ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு இடம் போக முடியல, எங்கே பார்த்தாலும் மழை. நேற்று நான் இங்கே போகும்போது மழை பெஞ்சிடுச்சு, அங்கே போகும்போது மழை. இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இது பெரிய விஷயம். நாங்கள் தான் வாசல் பகுதி. எவ்வளோ அழகாக இருப்பாங்க.
இது தேங்காயெல்லாம் உடைச்சி வழிபடுறாங்க. வாசல் பக்கம் எவ்வளவு செடியெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய செடிகள், ஏராளமான செடிகள் வந்து வச்சுருக்காங்க அலங்காரத்துக்காக. எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பூரா ஃபோட்டோ வீடியோ தான் கூட்டமாக நின்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹைதராபாத் போக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக போங்க. இந்த கோயிலை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய கோயில்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பிள்ளையார் தொடர்ந்து வந்து பாருங்கள். ஹைதராபாத்துக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய கோயில். இங்கே சக்கரை பொங்கல் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க பாருங்கள். மறுபடியும் பிரசாதம் சாப்பாடு முடித்து இந்த பக்கம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே குளம் பெருமாளுக்கு எப்போ வேணுமோ அப்போ க்ளீன் பண்ணிப்பாங்க. சின்னதாக குளம் மாதிரி கட்டியிருக்காங்க பெருமாளுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நேராக போய் 50 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போகணும். போய் மெட்ரோவில் போனால் கெஸ்ட் ஹவுஸ் வாசலே இறங்கிடலாம். அவ்வளோதான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். இவ்வளோ சூப்பரான ஒரு கோயில், நல்ல தரிசனம் கிடச்சிது, கூட்டமே இல்லை. ஹைதராபாத்தில் வந்து நிறைய கோயில்கள் தரிசனம் பார்த்தோம். இந்த கோயிலும் வந்து பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே கடவுளோட அருள் இருந்தால் தான் எல்லா கோயிலும் பார்க்க முடியும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். அங்கேருந்து திருப்பி வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆட்டோ பிடிச்சி அப்புறம் நேராக வந்துடுறதான். இங்கே வாசல்லே கெஸ்ட் ஹவுஸ் வாசல்லே இருக்குது. மெட்ரோவில் போய் நேராக 50 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டோ கோயிலுக்கு. அப்படி தான் பக்கத்தில் தான் இருக்குது. ஹைதராபாத்தில் மெட்ரோ வந்து சின்ன மெட்ரோ தான், ரொம்ப பெருசு டெல்லி மேலே கிடையாது. ஏன்னா மலை மேலே ஹைட்டாக இருக்குது அப்படின்னால ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு
பெட்டி தான், நிறையெல்லாம் கிடையாது, சின்ன மெட்ரோ தான். ஆனால் மேலே வந்து போய் இறங்கணும், அப்படி நல்லா சின்னதாக தான் வச்சுருக்காங்க. நன்றி, வணக்கம்.